ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது 2026 ஆனி மாதம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத எப்போது பார்த்தலாம். மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு தனித்தனியாக என்னென்ன பலன்கள் நடக்கிறதுன்றது இப்போது பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த 2026 ஆனி மாதத்தில் முக்கியமான கிரக பயிற்சிகள் ஏதாவது இருக்கா, கிரக நிலைகள் எப்படி இருக்குது, அது 12 ராசிக்காரர்களுக்கு அவசியமான ஒன்று. ஐயா, சூரியன் மிதுனத்திற்கு வந்து விடுவார். மாதத்தின் ஆரம்பத்திலிருந்து மாதத்தின் இறுதி நாள் வரைக்குமே சூரியன் மிதுனத்தில் இருப்பது தான் அந்த ஆனி மாதம்னு சொல்கிறோம். அப்போ மிதுன வீட்டிற்கு அவர் மாறக்கூடிய அமைப்பு, புதனுடைய வீட்டிற்கு மாறக்கூடிய அமைப்பு, மிகப்பெரிய கோச்சார ரீதியாக எல்லாவற்றையும் பாதிக்கக்கூடிய சனி நல்ல மீனத்திலே இருக்கிறார். இருக்கிற இடத்துலையே இந்த மாதம் முழுக்க இருக்கிறார். அவர் எந்த விதமான மாற்றத்தை அடைகிறதில்ல. இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, உச்ச குரு சனியை பார்ப்பது என்பது சனியால் இதுவரை தொல்லைகளை அனுபவித்து கொண்டிருந்த எல்லாருக்குமே அப்படி ஒன்றும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இருக்காதுன்றதை காட்டுது. சனிக்கடுத்து 2ஆம் நிலை நல்ல கிரகமான குரு பகவான் இப்போ தான் போன ஜூன் மாதம் 2ஆம் தேதி தான் மாறி இருக்கிறார். ஒரு 10-15 நாட்களுக்கு முன்னாடி மாறினது. கடகத்தில் அவர் உச்சகுருவாக இருப்பது மிகப்பெரிய யோகம். செவ்வாய் 2 இடங்கள்லேயே மாறி இருப்பார். செவ்வாய் பயிற்சி இந்த மாதம் நடக்குது. முதல்ல மேஷத்தில் ஆட்சியாக இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்கள் செவ்வாயை யோகா அமைப்பாக கொண்டவர்கள் எல்லாருக்குமே நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய நிலையிலிருந்து இந்த ஆனி மாதத்தில் ரிஷப வீட்டிற்கு அவர் மாறுவதும், வக்கர நிலையில் இருக்கக்கூடிய புதன் கடகத்திற்கும் மிதுனத்திற்கும் மாறி மாறி வருவதும், சிம்மத்திற்கு சுக்கிரன் மாறி போகிறதுமான ஒரு கிரக நிலைமையில் தாங்க இப்போ இருக்குது. ராகு யாரையும் பீடிக்கலை. பொதுவாகவே ராகு கேதுக்கள் யாரையாவது ஒருத்தரை பீடிச்சாங்கன்னா, அதாவது ராகு கேதுக்களோடு யாராவது ஒருத்தர் இணைஞ்சிருந்தாங்கன்னா, அந்த கிரகத்துடைய ஒரு தன்மைகள் நன்மைகள் அந்த ராசிக்காரர்களுக்கு அது ஒரு யோகமான இருந்தால் அது கிடைக்காம போயிடும். அந்த மாதிரியான அமைப்புகள் எதுவுமே இந்த ஆனி மாதத்தில் கண்டிப்பாக கிடையாது. ஆக ஆனி மாதத்தில் பரவலான நிலையில் சனியிலிருந்து சுக்கிரன் வரைக்கும், மீனத்திலிருந்து சிம்மம் வரைக்கும் பரவலான நிலைமைகளில் இப்போது இருக்கிறது ஒரு பெரிய யோகமான ஒரு அமைப்புங்க. கஷ்டப்பட்டு கொண்டிருக்க அஷ்டம சனியிலையும் ஜன்ம சனியிலையும் மீனராசிக்காரங்களும் சிம்ம ராசிக்காரங்களும் இப்போ நல்லா இல்லைங்க. குறிப்பாக மீனராசியைச் சேர்ந்த இளைய பருவத்தினருக்கு கடுமையான ஒரு சாதகமற்ற பலன்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி சிம்ம ராசியில் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு போன மாதத்துலேருந்து டைம் நல்லா இல்லை. அதுக்கு முன்னாடி மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெரிய ஒரு மாதிரியான இக்கட்டுன்னா என்னங்க, அவரவருடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றார் போல் முன்னால் போனால் கடிக்குது, பின்னால் போனால் உதைக்குதுன்ற ஒரு நிலைமைகள் கண்டிப்பாக இருந்து வந்தன. அந்த நிலைமைகள் எல்லாம் இப்போது ஆனி மாதத்தில் ஓரளவிற்கு சனியை உச்சகுரு பார்க்கிற காரணத்தினால ஒரு கட்டுக்குள் இருக்கக்கூடிய அமைப்புகள் தாங்க நிச்சயமாக இருக்கிறது. பெரிய சோதனைகள் எதுவும் இப்போதைக்கு கண்டிப்பாக வராது. 12 ராசிக்காரர்களுக்கும் சுபர்கள் என்று சொல்லப்படக்கூடிய புதன் குரு சுக்கிரன் 3 பேருமே இந்த ஆனி மாதத்தில் கடக வீட்டில் உச்சமாக இருக்கக்கூடிய தன்மை, ஆனி மாதத்தின் நடுப்பகுதியில் ஆனி பௌர்ணமி என்று சொல்லப்படக்கூடிய, அப்படியே அந்த ஆனி மூலம் என்று சொல்லப்படக்கூடிய அமைப்பில் ஒரு பௌர்ணமி நிலைமைகளில் சந்திர அதியோகத்தில் அந்த புதனும் சுக்கிரனும் குருவும் ஒரே நேரத்தில் ஜூலை மாதம் 1ஆம் தேதியாக இருக்கலாம். ஆனி மாதத்தின் நடுப்பகுதியில் ஆனி மாதத்தின் 15-16ஆம் தேதிகளில் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அமைப்பில் சந்திரனும் வலுவாக இருக்கிறார், புதனும் சுக்கிரனும் குருவும் கடகத்தில் வலுவாக இருக்கிறார்கள். ஆகவே கிட்டத்தட்ட எல்லோருமே ஓரளவிற்கு வரவேற்கக்கூடிய நல்ல மாதமாகவே அமைஞ்சிருக்குங்க இந்த ஆனி மாதம். துலாம் ராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறார். அப்புறம் 11ஆம் இடத்திற்கு வருகிறார். ராசிநாதன் 10-11ஆம் இடத்திற்கு வருவது தொழில் ரீதியாக பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒன்று. டாப்பாக இருக்கும். பதவி உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும், கை நிறைய சம்பாதிக்க முடியும். கை நிறையன்றது உடனே கோடிக்கணக்கில் கொட்டிடுதுன்னு நினைக்காதீங்க. உங்கள் லெவல் 100 ரூபாய் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கிறவருக்கு 500-1000 ரூபா கிடைக்கும். 1000 ரூபா சம்பாரிச்சவருக்கு 10,000 ரூபா கிடைக்கும். 10 லட்சம் சம்பாரிச்சவருக்கு கோடி கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய அமைப்பு இப்போது துளாராசிக்காரர்களுக்கு உண்டு. 10ஆம் இடத்தில் உச்சகுருவாக இருக்கக்கூடிய சனி பகவான் 6ஆம் அதிபதி 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனியை பார்ப்பது யோகமான ஒரு நல்ல பலன். பாக்கியாதிபதி இந்த மாதத்தின் பிற்பகுதியில் வக்கர நிலையில் மறுபடியும் பாக்கியத்திற்கே போவது, 9 கூடியவர் 10ஆம் இடத்தில் இருப்பது தர்மகர்மாதிபதி யோகம். ஆக குடும்பத்தில் சின்ன சின்ன கருத்து வேற்றுமைகள் பிரச்சனைகள் இருந்தே தீரும். ஏன்னா இப்போ 7ஆம் இடத்தில் இருக்கிற செவ்வாய் 8க்கு வரப்போகிறார். 7ல் செவ்வாய் இருந்தபோதே புருஷன் பொண்டாட்டி பிரச்சனைகள் அப்படி ஒன்றும் சரியா இல்லை. 10ஆம் தேதி பிறகு ஆனி மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு 8ஆம் இடத்திற்கு செவ்வாய் வருவார். வாய் சும்மா இருக்காது உங்களுக்கு. எதையாவது ஒன்று சொல்லி சண்டை கண்டை போட்டால் தான் ஆகும். குடும்பத்திலையும் சரி, வெளியிடங்களையும் சரி, நண்பர்கள், கணவன் மனைவி, காதலன் காதலி உறவுகளில் ஊடல்கள், சண்டைகள், சச்சரவுகள், பிறகு முதல்ல பிணக்கு அப்புறம் இணக்கம் அப்படின்ற மாதிரி முதல்ல சண்டை போட்டு அப்புறமா சேரக்கூடிய அமைப்புகள் உண்டு. இது ஒன்று தான் மைனஸு. உங்கள் வாய் சும்மா இருக்காது. எதையாவது ஒன்று திட்டிடுவீங்க, அப்படி சண்டை போட்டுருவீங்க, அப்புறம் கரெக்டாக தானே நான் சொன்னேன்னுவீங்க.
உண்மைதான், அது கரெக்டாக தான் இருக்கும். ஆனால் நம்ம கரெக்டாக சொன்னாலும் அடுத்தவர்களுக்கு அது தப்பாக தெரியும். அந்த மாதிரியான சில விஷயங்களை தவிர்த்து, குடும்பத்தில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகளை தவிர்த்து தொழில் ரீதியாக பெரிய முன்னேற்றம் இப்போது துளாராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டுங்க. எல்லா நிலைமைகள்லையும் தொழில் ரீதியாக ரொம்ப பெரிய அளவில் நல்லாவே இருக்கும். அதாவது வேலை சார்ந்த விஷயங்களில் வேலையே போனால் கூட கவலைப்படாதீங்க. நல்ல வேலை கிடைக்கும். ஏற்கனவே இருந்ததை விட நல்ல வேலை இந்த ஆனி மாதத்திலே கிடைச்சிடும். தொழில் ஆரம்பிக்கிறவங்களுக்கு நல்ல அமைப்புகள் உண்டு, சில முன்னேற்றங்கள் உண்டு, நண்பர்கள் உதவி உண்டு, சொந்தக்காரங்களுடைய உதவி உண்டு. யாருடைய உதவியும் இல்லாமல் சொந்த காலில் நிற்கக்கூடிய தைரியமும் தன்னம்பிக்கையும் 10ஆம் இடத்துல 3 சுபர்கள் சேர்றதுனால ஆனி மாதத்தின் இறுதி பகுதியில் 11ஆம் இடத்துல சுக்கிரன் வருகின்ற காரணத்தினால தொழில்துறை முன்னேற்றங்கள், வியாபார முன்னேற்றங்கள் இதெல்லாம் நல்லாயிருக்கும். போட்டியாளர்கள் ஒழியக்கூடிய தன்மைகள் உண்டு. 50 வயசு கடந்தவர்களுக்கு ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். டாக்டர்கிட்ட போகிறதுக்கே யோசிச்சுக்கிட்டு இது நல்லா இருக்குமா, அது நல்லா இருக்குமா, இதை சொல்லிடுவாரோ அதை சொல்லிடுவாரோன்னு கொஞ்சம் பயந்துக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே கவலைப்படாதீங்க. இன்னும் கொஞ்சம் ஹெல்த் நல்லாயிருக்கும். இன்னும் ஒரு 10-15 வருஷம் நல்லாவே இருப்பீங்கன்ற ஒரு தைரியம், தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக துளாராசிக்காரர்களுக்கு வருகிறது. சட்டப்பூர்வமான போராட்டங்கள் இருக்கக்கூடியவர்கள், பெண்களினால் ஏதாவது ஒரு பழிபாவத்தை சுமந்தவர்கள். பெண்கள்னு சொன்னால் எல்லாமே பெண்கள் தான். அம்மா பெண் தான், பெண்டாட்டி பெண் தான், பெற்றது பெண் தான். இந்த மாதிரியான பெண் வழி உறவுகளால் கொஞ்சம் ஒரு மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்களாலேயே நல்லவைகள் நடக்கக்கூடிய சுப மாதங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு வயதிற்கேற்றாற் போல இந்த ஆனி மாதம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்களை இந்த ஆனி மாதம் தருங்க. அட்டகாசமான மாதமாக கண்டிப்பாக இந்த மாதம் இருக்கும். இதற்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா உச்சகுரு ராசியை பார்க்க போகிறார். ஆனி மாதம் பிற்பகுதியில் உங்கள் ராசிநாதனே ராசியை பார்க்க போகிறார். 5 குடையவரும் ராசிநாதனும் சேர்ந்தாற் போல ராசியை ஒரே நேரத்தில் பார்ப்பது என்பது அப்படியே, அதாவது கண்ணா 2 லெடுத்திங்க ஆசையா, கரும்பு தின்ன கூலியா, பருத்தி புடவையா காய்க்குது, பழம் நழுவி பால் அவ்வளவு, இப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம். விருச்சிகராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்துலேருந்து நல்லதுகள் நடக்க ஆரம்பிக்கும். ஒன்று என்னென்னா, இந்த மாதமே எல்லாம் கொட்டிடாது. இந்த மாதத்துலேயே நம்ம பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடாது. நம்ம பிரச்சனை தலைக்கு மேலே இல்லை, வீட்டுக்கு மேலே, கோபுரத்துக்கு மேலே உட்காந்துட்டு இருக்கு பிரச்சனைகள் படிப்படியாக தீரும் என்கின்ற நம்பிக்கையும், தீர ஆரம்பிக்கின்றதை கண்கூடாக பார்க்கக்கூடிய அமைப்பும் இந்த மாதத்திலிருந்து ஆரம்பிக்குது. ஒரு 6 மாதத்திற்குள்ளே இப்போ இருக்கிற எல்லா பிரச்சனையும் ஜாம்னு வெற்றிகரமாக சமாளிக்கக்கூடிய தன்மைகள் விருச்சிகராசிக்காரர்களுக்கு ஒரு 10-15 நாட்களாகவே ஆரம்பித்திருக்கின்றன. ராசிநாதன் ராசியை பார்க்கின்ற காரணத்தினால் மிகப்பெரிய தைரியம், உற்சாகம், புத்துணர்ச்சி போன்றவைகள் கண்டிப்பாக கிடைக்கும். எதையும் சமாளிக்கக்கூடிய தைரியம் கிடைக்கிறதே பெரிய விஷயம் இல்லையா? 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை உச்சகுரு பார்க்கின்ற காரணத்தினால் அதிர்ஷ்டம் நமக்கு வேலையே செய்யலையே நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே அதிர்ஷ்ட தேவதை உங்களுடைய பக்கத்திலே உட்கார்ந்துருக்கிறான்ற மாதிரியான உணர்வுகள் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வேலை, தொழில், வியாபாரம் போன்ற அமைப்புகள் நல்லா இருக்கும். பாக்கியங்கள் கிடைக்கும். புத்திர பாக்கியம் கிடைக்கும். கல்யாணம் ஆகிறதுக்கான அனுமதி, கல்யாணம் ஆகிறதுக்கான ஆதரவுகள், கல்யாணம் ஆகிறதுக்கான நிச்சயம் போன்றவைகள் கண்கூடாக நடக்கக்கூடிய அமைப்புகளை இப்போது இளைய பருவத்தினர் பார்க்க முடியும். புத்திரபாக்கியம் உண்டு. இது வரைக்கும் என்னென்ன உங்களுக்கு கிடைக்கலன்னு நினச்சிருக்கிறீங்களோ, ஒரு வண்டி வாங்க முடியல, ஒரு கார் வாங்க முடியல, அல்லது நம்ம ஒரு விஷயத்தை நினைக்கிறதுக்கு இவர் தடையாக இருக்கிறாரு, இதுதான் என்னுடைய கோல், இதுதான் என்னுடைய லட்சியம், ஆனால் இதனால் இது தடைப்படுகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நந்தி விலகுதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா? உங்களுக்கு முன்னால் உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய நந்தி விலகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இப்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. அதுவும் உச்சகுருவுடைய பார்வை என்பது ராசிக்கு கிடைப்பது என்பது மிகப்பெரிய புத்துணர்ச்சியை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கொடுக்கக்கூடியது. ஆகவே படிப்படியாக தாங்க நடக்கும். ராசி பலன் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நல்லா தாங்க இருக்குது, கேட்கறதுக்கு நல்லா இருக்குது, ஆனால் ஒன்றும் நடக்கலையே அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே கூட விருச்சிகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய சிறப்பான முன்னேற்றங்கள் வந்துவிட்டது என்பதை நீங்களே உணரக்கூடிய தன்மைகள் உண்டு. சூரியன் 8ல் மறைகிறாரு, அதாவது ஜீவனாதிபதி 8ல் மறைகிறாரு. அதனால் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். சரி, அலைஞ்சா தானே, கஷ்டப்பட்டா தானே காசு. வேலை சார்ந்த விஷயங்களில் தூர பயணங்கள் அதிகம் வரக்கூடிய தன்மைகள் இந்த மாதம் முழுவதும் உண்டு. சிலருக்கு பார்த்திங்கன்னா வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கடினமான உழைப்பு, ஆனி மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு அந்த உழைப்பின் காரணமாக கிடைக்கக்கூடிய வெற்றி, இந்த மாதிரியான விஷயங்கள் வரும். ஆனாலும் எதிலும் ஒரு நன்மைகள் அதிகமாக இருக்கக்கூடிய விருச்சிகராசிக்காரர்களுக்கு சந்தோஷத்தை அதிகப்படுத்தி தரக்கூடிய உச்சகுருவின் பார்வையினால் எதையும் சாதிக்கக்கூடிய நல்ல மாதம் 2026 ஆனி மாதம். தனுசு ராசிக்காரர்களுக்கு யோகங்கள் செயல்பட ஆரம்பிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். ஆனால் எதிர்பாராத நன்மைகள் இருக்கும். எதிர்பாராத அறிமுகங்கள், எதிர்பாராத நன்மைகள், எதிர்பாராத சந்திப்புகளின் மூலமாக நன்மைகள்,
இவர் தான் நமக்கு கைவிட்டுருவார், இவர் தான் நமக்கு கை கொடுப்பார் என்கின்ற அமைப்புகளை அப்படியே தலைகீழாக மாற்றக்கூடிய அமைப்பு. நண்பராக நினைக்கக்கூடியவர் எதிரியாக மாறுவது, எதிரியாக நினைத்தவர் நண்பராக மாறக்கூடுவது என்கின்ற ஒரு தலைகீழ் மாற்றம் இருக்கக்கூடிய மாதமாக ஆனி மாதம் இருக்கும். 8ஆம் இடத்துல ராசிநாதன் உச்சமாக இருக்கிறார். கூடவே வந்து சுக்கிரனும் புதனும் இந்த மாதத்தின் பெரும்பகுதி நாட்கள் இருக்கிறார்கள். இது ஒரு நல்ல அமைப்பு. இன்னும் ஒன்று, எதிரின்னு தெரிஞ்சு அவர்கிட்டே டீ சாப்பிடக்கூடிய அமைப்புகள்லாம் இப்போது உங்களுக்கு வரும். ஒரே ரூமில் அவர் கூட இருக்க வேண்டிய சில சூழ்நிலைகள்லாம் வரும். குருவும் சுக்கிரனும் சேர்ந்தாலே இந்த அமைப்பு உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரியாக கொண்டு போகும். ஆனால் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். ராசிநாதன் உச்சத்தை அடைகின்ற காரணத்தினால் ஒரு பெரிய நல்ல மாற்றம் இந்த மாதத்திலிருந்து ஆனி மாதத்திலிருந்து அப்படியே வரும். ரெண்டாவது, கடன் நோய், வம்பு வழக்கு, அசிங்கம், கேவலம் போன்ற விஷயங்கள் நம்மளை வந்து பாதிச்சிருமோன்ற ஒரு நினைப்பில் இருக்கிறவங்களுக்கு கவலைப்படாதீங்க. அதிலெல்லாம் பெரிய பாதிப்புகள் வராது என்கின்ற விதமாக ஆனி மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு நடக்கக்கூடிய இந்த செவ்வாய் பெயர்ச்சி 6ஆம் இடத்திற்கு மாறுகின்ற செவ்வாயின் காரணத்தினால் ஆரோக்கியம் பிற்பகுதியில் 20 நாட்கள் நல்லா இருக்கிறது. கடன் தொல்லைகளை தீர்க்கக்கூடிய அளவிற்கு வருமானங்கள் வரக்கூடிய அமைப்பு. வேலை தொழில் அமைப்புகளில் நிரந்தரமான நல்ல ஒரு வருமானம். மாதமான இதுதான் வருமானம். இந்த வருமானத்திற்குள்ளே தான் நம்மளுடைய இதை எல்லாத்தையும் வச்சுக்கணுன்ற மாதிரியான சில விஷயங்கள். கட்டிடங்களின் மேலே வழக்குகள் இருந்தவர்கள், ஒரு வீடு சார்ந்த வழக்குகள் அல்லது வாடகைதாரனால வழக்குகள், ஹவுஸ் ஓனர்னால வழக்குகள், வாடகை வராமல் இருக்கக்கூடிய அமைப்புகள், ரியல் எஸ்டேட்டு பில்டர்கள் போன்றவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு விஷயம் கிடைக்காமல் இருக்கிறது. இது எல்லாமே இந்த ஆனி மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய் 6ஆம் இடத்திற்கு மாறப்போகின்ற காரணத்தினால பெரிய அளவில் நன்மைகள் இருக்கும். ஷேர் மார்க்கெட்டில் அல்லது ஏதாவது யூக வணிகம் போன்ற அமைப்புகளில் லாபங்கள், எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் இப்போது கண்டிப்பாக செயல்படும். ஒருத்தர் பணத்தை வந்து மாட்டிக்கிச்சு, ஏன்டா கொடுத்தேன்னு ஆகிப்போச்சு, பணம் திரும்ப வரவே வராதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்த நேரத்தில் யாராவது ஒரு பெரிய அதிகாரி மூலமாக, ஒரு அந்தஸ்துள்ளவர் மூலமாக அந்த பணத்தை திரும்ப வாங்கி சந்தோஷப்படக்கூடிய அமைப்பு இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. சோஷியல் மீடியாவில் திடீர்னு பேர் வரும். எப்போவுமே வந்து 8ஆம் இடம் அதீத சுபத்துவத்தை அடைந்தால் திடீர் புகழ், திடீர் பணவரவு போன்றவைகளில் 2ல் 1 ஏதாவது ஒன்று நடக்கும். இவராக இப்படி செஞ்சிட்டாருன்ற மாதிரியாக நல்ல சந்தோஷமாக மற்றவர்கள் உங்களை நினைக்கக்கூடிய அமைப்பு. அல்லது எப்படி இந்த பணம் இந்த அளவுக்கு நமக்கு கை கொடுத்துச்சு, ஏதோ கடவுள் புண்ணியம் வந்துருச்சியா அப்படின்ற மாதிரியாக பணவரவில் ஒரு சந்தோஷப்படக்கூடிய அமைப்பு. 8ஆம் இடத்தில் 3 சுபர்கள் கூடி 2ஆம் இடத்தை பார்க்குறாங்க இல்லையா. தனம், வாக்கு, குடும்பஸ்தானம் இப்போது இந்த மாதம் முழுவதும் வலிமை அடைந்திருக்கின்ற காரணத்தினால் பணப்பிரச்சனைகள் தீரக்கூடிய அமைப்பு. குடும்பத்தில் கூட கொஞ்சம் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மைகள் என தனுசுக்கு நல்லவைகள் அதிகம் நடக்கக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்குங்க இந்த 2026 ஆனி மாதம்.